தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். டிக்டாக் இந்த டிக்டாக் ஆப்போட வளர்ச்சி சமீபத்தில் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் இந்த டிக்டாக் ஆப்ல வீடியோ அப்லோட் பண்றவங்களோட எண்ணிக்கை மிக மிக அதிகமாயிட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னங்க? நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துற விதமா இந்த டிக்டாக் ஆப் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பல பெண்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது உண்மைதாங்க. ஆனா இந்த டிக்டாக் ஆப் மூலமா பல்வேறு பிரச்சனைகளும் சமீபத்துல அதிகமாயிட்டு வருது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, இப்ப சமீபத்துல பெங்களூர்ல டிக்டாக் ஆப்ல பதிவேற்றம் செய்யப்பட்ட அந்த பெண்ணோட புகைப்படங்கள் வீடியோக்களை மார்பிங் செஞ்சு தவறா ஆபாசமா சித்தரிச்சு ஆபாச இணையதளங்கள்ல பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க. இது போன்ற பல அபாயகரமான விளைவுகளும் இந்த டிக்டாக் ஆப்ல நீங்க அப்லோட் பண்ற உங்களுடைய புகைப்படங்கள் வீடியோக்கள் மூலமா உருவாயிட்டு இருக்குங்க. பல பெண்களுக்கு இந்த தகவல் தெரியுமா அப்படின்றது தெரியல. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க டிக்டாக் யூசரா என்ன காரணத்துக்காக இந்த டிக்டாக் ஆப் நீங்க பயன்படுத்திட்டு வரீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் இந்த டிக்டாக் ஆப்ல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? இந்த டிக்டாக் ஆப் மூலமா நீங்க உங்களுடைய திறமையை வளர்த்துட்டு இருக்கீங்களா? என்ன காரணத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்கீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் இந்த வீடியோவோட சுவாரஸ்யத்தை மேலும் அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாம டிக்டாக் சம்பந்தப்பட்ட பல கலந்துரையாடல்கள் வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து, இந்த டிக்டாக் ஆப் மூலமா நெகட்டிவ் மட்டும்தான் இருக்கா, பாசிட்டிவ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்களா? நிச்சயம் இருக்குங்க. இந்த டிக்டாக் ஆப் மூலமா பல பேர் உலக பிரபலம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஒரு சிலருக்கு சினிமா வாய்ப்புகள் கூட கிடைச்சிருக்கு. நீங்களும் அது போல ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இணையதளம் மூலமா சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடியும் கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.